செல்வ பெருந்தகை கைதானவதற்கும் ஒரு ஆவணங்கள் தர இருக்கிறார்கள். அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு காமராஜர் திடலில் என்று ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடர், அவர் ஒரு எம்பி கூட, அவர் கடிதம் எழுதியிருக்காரு மல்லிகார்ஜுன் கார்கேக்கு. அந்த கடிதத்தை நானே கண்ணால் பார்த்தேன். இந்து வாக்குகளை கண்டிப்பாக ஒரு ஒரு இழக்க வேண்டிய நிலைமைக்கு திமுக வரும். அதற்கு சாதகமாக திருமாவளவன் செய்வது, அதை எதிர்த்து இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு, தலித்துகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அது குஷியாக இருந்தாலும் இந்து ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க திமுகவிற்கு. 45 முதல் 60 வயது 70 வயது இருக்கக்கூடிய வாக்காளர்கள் திமுகவிற்கு பரம்பரையா போட்டுக் கொண்டிருந்தவர்கள். இந்த தயாநிதிமாறன் பிரச்சனை இல்லாமல், செந்தில் பாலாஜி பிரச்சனை இல்லாமல், பொன்முடி பிரச்சனை இல்லாமல், இந்த புதுசா முருகன் பிரச்சனை வந்ததனால் அவங்க கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. பவன் கல்யாண் அமித்ஷாவிடம் பேசி நேற்று நல்ல மீட்டிங் நடந்தது, நான் மீண்டும் தென்னார்காடு மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறேன், அங்கு ஒரு விழா நடத்தினால் நான் போவேன் என்று அமித்ஷாவிடம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ணாமலையும் நயனா நாகேந்திரன் ஒரு கை தூக்கி பிடிச்சேன்னுட்டு. இன்று காலை இந்த பதிவினுடைய முக்கியமான முடிவு என்ன என்று கேட்டால், செல்வ பெருந்தகை கண்டிப்பாக மாற்றப்படுவார் என்பதைத்தான் மல்லிகார்ஜுன் கர்கே முடிவெடுத்து விட்டார். தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து செல்வ பெருந்தகை தூக்கி எறியப்படுவார். ரியல் ஒன் அன்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். இப்ப 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்பதுதான் எங்களுடைய முதல் பிரகடனம் அப்படின்னு சொல்லி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது பத்தி பதிலே சொல்ல வேண்டாம். அவர் யாருங்க வருது? அவர் ஒண்ணு இல்ல, டெண்டர் வாங்கிட்டாரு, அண்ணாமலை புகார் கொடுத்திருக்காரு. சில பத்திரிகையாளர்கள் வீட்டுல எல்லாம் போய் ஒரு மரத்தை தூக்கி அடிக்கிறாரு. அவர் என்ன காங்கிரஸ்காரரா? அவருங்க எத்தனையோ கட்சியில இருந்து வந்திருக்காரு. பாஜக நாளைக்கு அவர் பாஜக சேர்ந்தாலும் சேர்ந்துடலாம், நம்பாதீங்க. ஏன்னா காங்கிரசினுடைய காமராஜர் திடருக்கும் சத்தியமூர்த்தி பவனில் நடக்கக்கூடிய ஊழல்களுக்கும் ஒரு மாபெரும் தலைவர், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு 8 பக்க கடிதம் எழுதியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நம்ம செல்வ பெருந்தகை எதிர்த்து அதெல்லாம் ஈடிக்கு கொடுத்தாங்கன்னு செல்வ பெருந்தகை கைதானவதற்கும் ஒரு ஆவணங்கள் தர இருக்கிறார்கள். அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு காமராஜர் திடலில் என்று ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடர், அவர் ஒரு எம்பி கூட, அவர் கடிதம் எழுதியிருக்காரு மல்லிகார்ஜுன் கார்கேக்கு. அந்த கடிதத்தை நானே கண்ணால் பார்த்தேன். செல்வ பெருந்தகை பேசுவதற்கெல்லாம் ஒரு கருத்து தெரிவிக்குவானா? ஏன்னா அவர் மாதம் திமுகவினுடைய அடிப்படை தொண்டராழ்வாராகத்தான் இருக்கிறார் என்றும், அவருக்கு வரக்கூடிய ஒரு சம்பாவனை மாசம் வருதுங்களா, டொனேஷன் மாதிரி கொடுக்குறாங்கல்ல, இஎம்ஐ அரசாங்கம், இஎம்ஐ கட்சி, இஎம்ஐ தோழமை கட்சிகள் மொய் எழுதி கொடுக்குறாங்க. அதனால வாய மூட்டிட்டாரு. அதான் எடப்பாடி பழனிசாமி திருப்பி சொல்றாரு, இவங்களும் கட்சி இல்ல, சந்தா கூட்டணி, கொள்கை கூட்டணியே இல்ல. இல்லாம கம்யூனிஸ்ட்காரங்க போய் 15 கோடி வாங்கி சாப்பிட்டு மூக்கழிச்சு ஏப்பம் விடுவாங்களா சார்? சார், இப்ப தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பிரமாண்டமான முருக பக்தர்கள் மாநாடு, இதை காங்கிரஸ்ல மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்றவர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? அதை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டார். மல்லிகார்ஜுன் பத்தி கேட்ட பார்த்து அவங்க சேரலாமேன்னு. ஆனா அதுக்கு எதிர் மாதிரியாக செல்வ பெருந்தகை சொல்லுகிறார், மத்திய காங்கிரசினுடைய தலைமை முருகன் மாநாட்டை பற்றி பேசினால் அது எங்கான இந்து விரோதமாக போயிடும், முஸ்லிமுக்கு சாதகமாக போயிடும் என்று அச்சத்துடன் இருக்கிறார்கள். இதை பற்றி கருத்து தெரிவிப்பதற்கு மல்லிகார்ஜுன் கார்கே மறுத்தார் என்னிடமே. சார், இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொல்றாங்க, அங்க விபூதி வைக்கப்படுகிறது. வெளியே வந்த உடனே ஒரு குடும்பத்தோடு நின்று செல்ஃபி எடுப்பதற்காக அந்த விபூதியை அழிச்சிட்டு நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. இது குறித்து அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தை நேற்று முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இந்து வாக்குகளை கண்டிப்பாக ஒரு இழக்க வேண்டிய நிலைமைக்கு திமுக வரும். அதற்கு சாதகமாக திருமாவளவன் செய்வது, அதை எதிர்த்து இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு, தலித்துகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அது குஷியாக இருந்தாலும் இந்து ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க திமுகவிற்கு, அவங்கெல்லாம் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. 8000 ஓட்டு தானே ஜெயிச்சாருங்க போன வாட்டி. இந்த 29
தேர்தலில் ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். தோத்து விடுவாரு திருமாவளவன். மதுரையில ஏற்பட்ட முருகன் எழுச்சி மாநாடு, இந்து மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு எழுச்சி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில எத்தனை சதவீதம் வரைக்கும் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் சார்? அதாவது இந்து மக்கள் அங்கிருந்து வெளியே வருவதற்கு ஒரு எத்தனை சதவீதம் வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது சார்? 5% 8% விட்டு வரும். அது பயிற்சின்னு வச்சுங்க. ஹிந்துல அதில் எந்த எந்த வயசுங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. 45 முதல் 60 வயது 70 வயது இருக்கக்கூடிய வாக்காளர்கள் திமுகவிற்கு பரம்பரையா போட்டுக் கொண்டிருந்தவர்கள். இந்த தயாநிதி மாறன் பிரச்சனை இல்லாமல், செந்தில் பாலாஜி பிரச்சனை இல்லாமல், பொன்முடி பிரச்சனை இல்லாமல், இந்த புதுசா முருகன் பிரச்சனை வந்ததனால் அவங்க கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. முருகன், உதயநிதி, தயாநிதிலாம் வரதுக்கு காரணமே மு.க. ஸ்டாலின் செய்த மாபெரும் தவறு என்று சில திமுகவுக்காரர்கள் உணர்கிறார்கள். காரணம், உதயநிதியை 26 தேர்தலுக்கு பிறகு உதயம் செய்திருந்தால் நன்னாந்து இருக்கும். 25 24 அவர் சீஃப் மினிஸ்டர் பண்ணதுனால வந்த அவப்பெயர் என்று தான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறார்கள் திமுக தலைவர்கள். சரி, இப்போ தமிழகத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக வந்த பிறகு அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இடையில ஒரு மோதல் இருப்பதாக எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் செய்திகளை, வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று முருக பக்தர்கள் மாநாட்டுல அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஒரே மேடையில தோன்றியது மட்டுமல்லாமல் 2 பேருமே அதிரடியான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்ட்ரல்ல பவன் கல்யாண் என்று இந்த பக்கம் அண்ணாமலை, அந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் அப்படி சொல்லி 2 பேருடைய கைகளை தூக்கி காண்பித்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல்ல பெரிய ஒரு திடீர் திருப்பம், மாற்றம் ஏற்பட போறது அப்படின்னு பேசப்படுகிறது. இந்த 3 பேர் எப்படி சார் பாக்குறீங்க? பவன் கல்யாண் அமித்ஷாவால் அனுப்பப்பட்டவர். பவன் கல்யாண் கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசிகளுடன் தமிழகம் அனுப்பி வைத்தார்கள். பவன் கல்யாண் அமித்ஷாவிடம் பேசி, நேற்று நல்ல மீட்டிங் நடந்தது, நான் மீண்டும் தென்னார்காடு மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறேன், அங்கு ஒரு விழா நடத்தினால் நான் போவேன் என்று அமித்ஷாவிடம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் ஒரு கை தூக்கி பிடிச்சேன்னுட்டு. இன்று காலை RSS தலைவர் கூட்டத்தில் கூட அண்ணாமலையும் வேலுமணியும் நயினார் நாகேந்திரன் இருந்தார்கள். அதை பாஜகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் டெல்லியிற்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் ஒன்னாகிவிட்டது. சில அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு கண்ணில் மிளகாப்பொடி பூசின மாதிரி இருந்தாலும் இது ஒரு சுகமான நிலைமை. அதில் வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் அடிக்கடி வருவதனால் அதிமுக மீது இருக்கக்கூடிய ஒரு ஒரு இணைப்பு, பாஜக அதிமுக வேட்பாளர்களை தவிர ஊழியர்களிடையே இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன், சினர்ஜி, ஒற்றுமை அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு முக்கியமான அப்டேட் கொடுப்பீங்க. அந்த ஹாட் நியூஸுக்காகவே நம்முடைய வாசகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் அப்டேட் என்ன சார்? இந்த பதிவினுடைய முக்கியமான முடிவு என்ன என்று கேட்டால், செல்வ பெருந்தகை கண்டிப்பாக மாற்றப்படுவார் என்பதைத்தான் மல்லிகார்ஜுன் கர்கே முடிவெடுத்து விட்டார். தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து செல்வ பெருந்தகை தூக்கி எறியப்படுவார். மாணிக் தாக்கூரோ அல்லது அந்த ஒரு அம்மா இருக்காங்களே ஜோதிமணி, அவங்களும் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வருவான்னு சொல்றாங்க. செல்வ பெருந்தகை திமுகவிற்கு மிக மிக நெருக்கமாக போகிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். அதை தவிர 2 நாட்களாக டெல்லியில் சில மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கர்கே மூலமாக பேசி இதையெல்லாம் நிவர்த்தி செய்து கூடிய விரைவில் செல்வ பெருந்தகை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோஷம் அதிகமாகிவிட்டது. அதை மத்திய காங்கிரஸ்காரர்கள் செய்வார்கள் என்பதுதான் சிறப்பு செய்தி. செல்வ பெருந்தகையினுடைய பதவிக்காலம் நீடிக்காது, மாணிக் தாக்கூர் வந்து விடுவார் என்பதுதான், அடுத்த காங்கிரஸ் தலைவராக வந்துடுவார் என்பதுதான் டெல்லி செய்தி. அதுதான் பிரேக்கிங் நியூஸ். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.